விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலில் மற்றும் தம்பி ரியல் எஸ்டேட் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா, இது பக்கத்து காடுங்க, உழவு ஓட்டி விட்டுருக்குறாங்க. இது மண்ணுக்காக உங்களை காட்டுறேன். இது ரோட்டுக்கு இடது பக்கம் இருக்குது, நம்ம வலது பக்கம் பார்க்குறோம். இப்போ நான் பார்க்க வந்திருக்கிறது சரியாக 2 ஏக்கருங்க. தாரோடு பேஸு ஒரு 200 அடி வருங்க. இது வந்து இந்த காட்டினுடைய பொலி வரப்பு. ரோட்டுக்கு கிழப்பக்கமாக இருக்குதுங்க. அதாவது மேற்கு பார்த்த சைட்டு. காடு பார்த்திங்கன்னா கிழசருவு தென் சருவு வருங்க. தெற்கு சருவும் வரும், கிழக்கு சருவும் வருங்க. ரோடு பேஸு ஒரு 200 அடி. நீளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 அடி வருங்க. அந்த பெரிய பனை மரமெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த பெரிய பனை மரத்து வரைக்கும் நீளம். அந்த பெரிய பனை மரம் தான் பொலி. அந்த வேப்ப மரமெல்லாம் சின்ன சின்ன வேப்ப மரமெல்லாம் தெரியுது பாருங்கள். அந்த வேப்ப மரம் தான் பொலிங்க. அதாவது வரப்பு, அதுதான் எல்லை. கிழப்பக்க சைட்டுக்கு கிழப்பத்து திசைக்கு எல்லைங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த எல்லை வந்து வடக்கு சைடுங்க. வடபக்கத்து எல்லை இந்த வேப்பஞ்செடியெல்லாம். இந்த பக்கம் தெற்குங்க. தெற்கு இந்த ஊஞ்சாம்ப செடியெல்லாம் இருக்குல்ல, இந்த பொலி இதுதான் வந்து இந்த பக்கத்தினுடைய எல்லை. ஒரு செவ்வகமாக வந்துடுதுங்க. காடு வந்து ஒரு 200 அடி அகலத்தில் 500 அடி நீளத்தில் இப்படியே அமைஞ்சிருக்குது. மண்ணெல்லாம் தரமான மண்ணுங்க, செம்மண். இந்த பாறை கல் எதுவும் கிடையாது. பாருங்கள், அடிமண் எப்படி இருக்குதுன்னா இப்படித்தான் இருக்கும். சரிங்க, இப்படித்தான் இருக்குது அடிமண். இந்த அளவுக்கு நல்ல தரமான மண்ணுங்க. அக்கம் பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது, ஊரும் பக்கத்தில் இருக்குது. எந்த மூலையுமே கட்டாகாதுங்க. 4 மூலையுமே வந்துடுது. வேறு மூலை, வாய் மூலை, அக்னி மூலை, ஈசானிய மூலை, அதாவது ஜல மூலை, எல்லாமே வந்துடுது. காடு ஒரு அமைப்பாக இருக்குது, தட்டமாட்டை. சருவு மட்டும் கொஞ்சம் தெற்கு சருவு வருது, கிழக்கு சருவு தெற்கு சருவு அந்த மாதிரி வந்துடும். மொத்தம் வந்துங்க இது 4.5 ஏக்கருங்க. அதில் 2 ஏக்கரை மட்டும் பிரித்து கொடுக்குறாங்க. விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த ஏரியா கொஞ்சம் கடுசாக தான் போகுதுங்க, ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் போகுது. ஏக்கர் 1 கோடி வரைக்கும் விற்றுருக்குதுங்க. இது வந்து 80 லட்சம் சொல்கிறாங்க. இதில் இருந்து இன்னும் குறைச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு அனுமானமாக சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். நான் என்ன ரேட்டுக்கு ஆகும், என்ன ரேட்டுக்கு பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். நான் வீடியோவில் அதை சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நில உரிமையாளர் என்ன ரேட் சொல்கிறாரோ அதைத்தான் நாங்கள் சொல்ல முடியும். காடெல்லாம் பாருங்கள், அப்படி சொல்லிட்டு பவனாட்டு இருக்குதுங்க. மண் அருமையான மண், கல்லே இல்லைங்க. இப்படி நாட்டு சக்கரை மாதிரி பவுட்ரு மாதிரி இருக்குங்க மண். தண்ணி ஏரியா தாங்க. இந்த ஏரியாலாம் தண்ணி ஏரியா தான். திங்களூர்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. அதாவது ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் திங்களூர் இருக்குது இல்லைங்களா, திங்களூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் அமைச்சிருக்குதுங்க. திங்களூர்லேருந்து மேற்கு திசையில் 4 கிலோமீட்டர். இதுதான் வந்து கிழப்பக்கத்து எல்லைங்க. இப்போ கிழக்கு இருந்து நாம் வந்து தாரோடு இருக்கிற திசை மேற்கு பார்த்துட்ருக்குறோம். எல்லா மூலையுமே இருக்குது, எந்த மூலையும் கெட்டாகலை. பூமி நல்ல பூமிங்க, மண் நல்ல மண். விவசாயத்துக்கு
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ரெண்டுக்குமே வந்து ஏற்ற உகந்த நல்ல ஒரு நிலம். இந்த காடு மட்டும் உழவோட்டில், அதனால் உங்களுக்கு அப்படி தெரியுது. பாருங்க, இது வந்து மண்ணை வந்து ஏதோ நாயோ ஆடோ பறிச்சிருக்குது. மண் அடிமண் நல்லா தெரியுது உங்களுக்கு. பூமி இந்த பக்கம் எல்லாமே வந்து ஒரே மட்டமாக தான் இருக்குது. இது ஏற்ற இறக்க குண்டு குழி எதுவுமே இல்லை. இதோடு முடிஞ்சதுங்க 2 ஏக்கர் போலி. இந்த காட்டினோடைய தொடர்ச்சி தான் இந்த பக்கம் இருக்கிறது. மீதி 2.5 ஏக்கரு எல்லாமே பார்த்திங்கன்னா தட்டமாட்டம் இருக்குது. ஒரே நேருங்க, எது கிராஸெல்லாம் எதுவும் வரல, நேருக்கு நேராக வருது. இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு போடுற ஒவ்வொரு காடும் நிலமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மெசேஜ் வந்துடும். நான் போடுற நிலம், அதாவது தோட்டம், தோப்பு எது இருந்தாலும் பிடிச்சா வாங்கலான்னு ஐடியா இருந்தால் உடனே ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் வந்து பேசிட்டு இன்றைக்கி ஃபோன் பண்ணி பிஸியாக இருந்துச்சுன்னா மறுபடியும் மிஸ்டு கால், வெயிட்டிங் கால் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுவேன். நீங்கள் எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசுவோங்க. ஏதாவது நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள், கேளுங்க, ஃபோன் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே தெளிவுபடுத்துகிறேன். இல்லை டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக இருக்குதுங்க. அவங்க வந்து கரார் பண்ணி, அண்ணன் தம்பிக்குள்ளே கரார் பண்ணி கொடுத்துட்றாங்க. எல்லாம் தெளிவாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை பூர்வீக பூமிங்க, இல்லை பார்ட்டி கையிலேயே தான் இருக்குது. காட்டுக்காரர் கையில் பூர்வீக பூமி அவங்கவுங்க கையிலேயே தான் இருக்குது. அதனால் நீங்கள் நம்பி வாங்கலாம். தோட்டம் காடு இருக்கிற ஏரியாவும் நல்ல ஏரியா தான். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏதாவதுனா கூப்பிடுங்க, ஃபோன் பண்ணுங்கள். லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். டிவிஎஸ் 50 போகிறது தான் வந்து தார் ரோடு. அண்ணனுங்க 2 பேரும் என் கூட்டாளிக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்களே, அதான் தார் ரோட்டு மேலேன்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. தார் ரோடு முகப்பு வந்து 200 அடி குறையெல்லாம் வரும். இந்த காடு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.